பராசக்தி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு சிவகார்த்திகேயன். எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க? ப்ரோ படம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. கதை வந்து சம கதை. பட் அதை எடுத்துட்டு போன விதம் வந்து சுதா குமாரா படமான எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிட்டு. ஏன்னா ரொம்ப லேக் அடிக்குது படம். இன்டர்வல் பிளாக்லாம் செம சீனா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் இதுக்கு சம்பந்தமே இல்லாம பண்றான், அன்லாஜிக்கலா பண்றான். ஏன்னா நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி படிச்சேன் இன்ஜினியரிங்லாம். இவர் சைக்கிள்லேயே கலெக்டர் ஆஃபீஸ் வந்து சிதம்பரம் வரைக்கும் சைக்கிள்லேயே வராரு, கடலூர்ல இருந்து சிதம்பரம். அதெல்லாம் அன்லாஜிக்கலா, ரொம்ப அன்லாஜிக்கலா இருக்கு. தேவலாசின் ரொம்ப இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் தூங்குற மாதிரிலாம் இருக்கு. சில சீக்வன்ஸ் இந்த குழந்தைய தூக்குற சீனு அது ரொம்ப சென்டிமெண்டா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. மற்றபடி படம் சூப்பரா தான் ப்ரோ இருக்கு. ஆனா இந்த லேக்னால கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆயிடுது. கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிறோம். சிவகார்த்திகேயன் படம் வந்திருக்கும், அங்க கத்தணும் தோன்ற இடத்துல கூட கத்த முடியல. அப்புறம் கேமியோ, எதுக்கு தமிழ் சினிமா அப்படி பண்றாங்கன்னே தெரியல. தேவலாம் நிறைய கேமியோ கொடுக்குறானுங்க. வர வர நிறைய கேமியோ வந்துட்டே தான் இருக்கு. இப்ப பக்கத்து ஸ்டேட்லாம் பாருங்க, நல்ல படம் கேஜிஎஃப் எடுக்கிறாங்க, இப்ப சலார் அது மாதிரி படம் தான் வருது. ஆனா இங்க பாருங்க ஒரே கேமியோவோ எடுத்து இவங்க படம் ஓட்டுறனே கேமியா வச்சு தள்ளுறது ரொம்ப ஆக்சுவலி நல்லா இருக்கு அந்த சீனு. அப்படியே கொண்டு போய் தேவையான ராணா கொண்டு வருது. அப்புறம் அங்கேருந்து கர்நாடகா ஆக்டர் ஒரு பிசல் அவரை கொண்டு வர்றது, அதாவது ரொம்ப தேவலா சீன் தோணுச்சு. சரி, இந்த எஸ்கேயோட ஆக்டிங் எப்படி இருந்திருக்கு? அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு அழுகுற சீன் ஒன்று வரும் ப்ரோ. செதுக்கி இருப்பாரு ப்ரோ பையன், சீரியஸா மாசா பண்ணிருப்பாரு. அது நீங்க மாஸ்டர் படத்துல இவர் விஜய் வந்து அந்த லெட்டர் படிப்பாரு தெரியுமா, லெட்டர் படிச்சு ஒரு ஆக்டிங் கொடுப்பாருல, அதே மாதிரியே சூப்பரா பக்காவா பண்ணிருப்பாரு. ரொம்ப எமோஷனலா நடிச்சிருப்பாரு, நல்லா இருக்கும் அந்த சீன். அப்புறமேல வந்து இந்த புரட்சியா பேசுற சீன்ஸா இருக்கணும், அதெல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, படத்தோட சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு சாங்ஸ்னா அவ்வளோ மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே. நான் சாங்ஸ் ஆனால் ரொம்ப விரும்பல அந்த படத்துல. ஆனா மியூசிக் பங்கமா இருந்துச்சு, ரொம்ப பங்கமா இருந்துச்சு. முக்கியமா ஸ்கிரீன் பிளே தான் லாக் அடிக்குங்கிறான். ஸ்கிரீன் பிளே தான் தேவலா சீன்ஸ், நிறைய சீன். சொல்லுங்க. முக்கியமா வந்து அவர் ஜெயம் ரவி வந்து வில்லனா நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு ப்ரோ? சத்தியமா சொல்றேன், ஜெயம் ரவி ஹீரோவை பார்க்க மாட்டீங்க. படத்துல போட்டா எப்படா இவனை கொல்லலான்னு இருக்கும், அந்த அளவுக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. சத்தியமா வில்லத்தனமா வெறித்தனமா பண்ணிருக்காரு. நீங்க எஸ்கே ஆக்டிங்கா ஜெயராம் ஆக்டிங்கா கேட்டீங்கன்னா நான் ஜெயம் ரவி ஆக்டிங் தான் சொல்லுவேன். இது ஓகே, இந்த சென்டிமெண்டா பண்றதெல்லாம் ஓகே, ஒரு ஹீரோவா கொண்டு வருது. ஆனா தனக்கு கொடுத்த பேஸ்ல கரெக்டா அந்த யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு எப்படா அவனை கொல்லலாம் அப்படிதான் உங்களுக்கு இருக்கும் ஜெயம் ரவி பார்த்தாலே. அந்த மாதிரி அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், சூப்பரா பண்ணிருக்காரு. அது மாதிரி அதர்வாவும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பண்ணிருக்காரு. இந்த சாவர சீன்லாம் அவர் மேல புல்லட் வரும், அந்த சீன்லாம் செம்மையா பண்ணிருக்காரு. ஸ்ரீலாலாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஸ்ரீலைட்டா எனக்கு ஓகே. எனக்கு ஆக்சுவலி தமிழ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அவங்கள. நான் இப்பதான் பாக்குறேன், படத்தை நடிச்சிருப்பாங்க தெரியல, நான் இப்பதான் பாக்குறேன். ஓகே, எனக்கு ஓகே தான். பட் இவங்க கம்பேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளவா தெரியல. ஓகே ப்ரோ, ஓவராலா 10க்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 7.5 கொடுப்போம். 7.5. ஓகே ப்ரோ. அமரனோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட்டிங் அமரன்லாம் நீ கம்பேரே பண்ண கூடாது ப்ரோ. அமரன்லாம் ப்ரோ நான் சொல்றேன்னா ப்ரோ, இது சுதா குமாரா படமான்னு தெரியல. நீங்க சூரரை போட்டு இல்ல அதுக்கு முன்னாடி இறுதி சுற்றுலாம் பாத்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணவே முடியாது உங்களால. ரொம்ப மொக்க தான். நான் அந்த சொன்னது அந்த நான் இப்ப கொடுத்த 7.5 அந்த இன்ட்ரோ சீன் ஒண்ணு பிளஸ் அந்த கொஞ்சம் அந்த எடுத்து சொல்ற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே.